என் கனவுல வந்த மாதிரி நிஜத்திலேயே அவங்க செத்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோவோ ஓ அந்த கிறிஸ்டோபர் அவனும் அந்த மாதிரி தானே அப்படின்னு சொல்ல அங்க இருக்க கில்டு மாஸ்டரோ நான் அவங்களுக்கு எச்சரிக்கை கொடுத்தேன் ஆனா அவன் கேட்கவே இல்லை கடைசியில் அவன் நிலைமை இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்ல லேடிஸ் சேனல் மறுபடியும் பேச ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரி எங்களுக்கு சப்போர்ட் பண்ற பவர்ஃபுல்லான ஹண்டர்ஸ் எல்லாம் சாவடிக்கப்படுறாங்க, தொடர்ந்து பவரான ஹண்டர்ஸ் வேட்டையாடப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க நம்ம ஹீரோவோ அப்படின்னா நீங்க எனக்கு எச்சரிக்கை கொடுக்க வந்திருக்கீங்களா அப்படின்னு கேட்க இல்ல சார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹண்டர்ஸ் எல்லாத்தையும் நீங்க தான் சார் பாதுகாக்கணும் அப்படி சொல்லுவாங்க பாருங்க. மாசா இருக்கும் வீரண்ணா சூரண்ணா அந்த மாதிரி நம்ம ஹீரோ மாசா இருப்பாப்ல. அடுத்து லேடிஸ் எல்லாரும் பேச ஆரம்பிக்கிறாங்க. என் கனவுல வந்து அந்த உருவத்தை பாக்குறதுக்கு நான் எவ்வளவோ ட்ரை பண்ணேன் ஆனா அது என்ன பார்க்கவே விடல, என்ன வலுக்கட்டாயமா தூக்கத்திலிருந்து எழுப்பிச்சு. ஆனா அதோட பவர்ஃபுல்லான கண்கள் அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோவோ நீங்க என்ன தொடரும்போது எனக்குள்ள பாத்தீங்களா அதே கண்களா அப்படின்னு கேட்க லேடிஸ் எல்லாரும் ஆமா அதே பவர்ஃபுல்லான முடிவில்லா பவர்ஃபுல்லான கண்கள் அப்படின்னு சொல்ல அதோட வாய்ஸ் இன்னும் எனக்குள்ள கேட்டுக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லுவா பாருங்க. நம்ம ஹீரோவோ என்ன கேட்டுச்சு சொல்லுங்க அப்படின்னு கேட்க அதுவா அது என்ன திரும்பி போருக்கு தயாராகு அப்படின்னு சொல்லுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்க. அதை கேட்டாலும் நம்ம ஹீரோ மிரண்டுருவான். ரூலர்ஸுக்கும் மோனாருக்கும் நடக்க போற அந்த பேட்டிலா அந்த கிங் ஆஃப் ஜெயண்ட் சொன்னானே அதுதானே அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருப்பான். அடுத்து நம்ம ஹீரோ கேட்பான் சரி என்ன எதுக்கு இவங்களை காப்பாற்ற சொல்றீங்க அப்படின்னு கேட்க அந்த கனவுல பார்த்த அதே அளவு சக்தி உன்கிட்ட இருக்கு அப்படின்னு சொன்னோன்னா நம்ம ஹீரோ மாசா இருப்பான் பாக்குறதுக்கு. அடுத்து அந்த அமெரிக்கன் கில்டு மாஸ்டர் சொல்லுவான் பாருங்க லேடிஸ் எல்னர் நீங்க தான் மத்த நேஷனல் ஹண்டர் எல்லாத்தையும் காப்பாத்துன்னு சொல்லும் போது என்னால நம்பவே முடியல, உங்களால எப்படி மத்தவங்களை காப்பாற்ற முடியும் அப்படின்னு நான் யோசிச்சேன். ஆனா நீங்க நேத்து தாமஸ் ஆண்ட்ரைய போட்டு புரட்டி எடுத்தீங்க பாத்தீங்களா அதுலயே தெரிஞ்சிச்சுங்க நீங்க எவ்வளவு பவர்ஃபுல் அப்படின்னு சொல்லுவான் பாருங்க. அப்புறம் இதெல்லாம் நீங்க ஃப்ரீயா பண்ண வேண்டாங்க, நான் உங்களுக்கு எவ்வளவு பெரிய கிஃப்ட்னாலும் தரேன், அந்த காமிஸ் டிராகனோட அந்த ரூயின் ஸ்டோன் வேணாலும் தரேன் அப்படின்னு சொல்லுவானா. நம்ம ஹீரோவோ என்னால முடியாது அப்படின்னு சொல்ல அங்க அந்த கில்டு மாஸ்டர் சார் ஏன் சார் அந்த தாமஸ் ஆண்ட்ரே மேல இருக்க கோவம் இன்னும் உங்களுக்கு போலையா அப்படின்னு சொல்ல இல்ல அது விஷயம் இல்ல, நான் இன்னும் யாரை எதிர்த்து சண்டை போடுறேன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சரி நான் கிளம்புறேன்ட்டு நம்ம ஹீரோ எந்திரிச்சு நடந்து போயிட்டே இருக்கும்போது இங்க ஆடம் போயிட்டு யோசிச்சுட்டு இருப்பான். நம்ம ஹீரோ கான்பரன்ஸ்ல பேசினதை நம்ம ஹீரோ சொல்லியிருப்பான்ல என் குடும்பத்துக்காக மொத்த ஹண்டரையும் கொள்றது கூட நான் யோசிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருப்பான்ல அதை யோசிச்சுட்டு இருப்பான். அப்ப டக்குன்னு நம்ம ஹீரோ நின்னுட்டு ஆடம் வெயிட் அப்படின்னு கூப்பிட அவன் என்ன சார் அப்படின்னு பார்த்துட்டு இருப்பான். நீங்க என்ன பண்றீங்க, நான் யாரை ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்னு அந்த லிஸ்ட் எல்லாத்தையும் எனக்கு அனுப்பி வைங்க, அது மட்டும் இல்லாம நான் அவங்களை மீட் பண்ணா இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்ல அவனும் சார் கண்டிப்பா சார் அப்படின்னு சொல்ல அடுத்த நாள் ஹண்டர் அசோசியேஷன்ல பார்ட்டி வச்சிருப்பாங்க. அங்க நம்ம ஹீரோ போவான். பக்கத்துல யாரான்னு பார்த்தா ஜின்கோ. அவனுக்கு சரியாச்சுங்க நம்ம ஹீரோட்ட பேசிட்டு இருப்பான். அண்ணே வெல்கம்ண்ணே, அண்ணே நீங்க எனக்காக தாமஸ் ஆண்ட்ரே கூடலாம் சண்டை போட்டீங்களாண்ணே அது கேள்விப்பட்டனே அப்படின்னு சொல்லிட்டு ஓன்னு அழுதுட்டு இருப்பான். அடுத்து அங்குள்ள நம்ம ஹீரோ பார்த்து மிரண்டு போய் பார்த்துட்டு இருப்பானுங்க. இவன் சாதாரண ஹண்டர் மாதிரி இல்லடா, பாக்குறதுக்கு வேற லெவல்ல இருக்கான் பாரு, இவன் கூட இருக்கவனுக்காக தாமஸ் ஆண்ட்ரேவையே அடிச்சு நொறுக்கி தள்ளிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது டக்குன்னு ஒருத்தர் வந்து சார் நான் உங்ககிட்ட பிசினஸ் விஷயமா பேசணும் அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோவோ என்னோட பிசினஸ் டீலிங் எல்லாத்தையும் பாத்துக்கிறது என்னோட வைஸ் சேர்மன் ஜின்கோ தான், நீங்க இவர்கிட்ட